ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்ற சொல்லுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வேலூரில் இருக்கிற கமான்பேட்டை கிராமத்தில் இருக்கிற சக்திமலை முருகர் கோவிலுக்கு தான் உங்களை இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே தான் இருக்குது. அந்த மலை பேர் தான் சக்திமலை. இந்த மலையை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மலையாக தான் தெரியும். இந்த மலையோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இதோட ஹைட்டு தான். பழனி மலையே 1500 ஃபீட்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த கோவில் பார்த்திங்கன்னா 1850 ஃபீட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்துட்டு இந்த கோவிலோட ஆர்ச்சு. இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலத்துலேருந்து ஆர்காட் போகிற ரூட்டில் இருக்கிற மெயின் ரோட்லேயே தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஆர்ச் வழியாக தான் நம்ம இந்த கோவிலுக்கு போக முடியும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கோவில் தான் வரும். இந்த கோவிலுக்கு நீங்கள் படி ஏறியும் போக முடியும், இல்லை நீங்கள் ட்ரைவ் பண்ணி போகிறதா இருந்தால் இந்த மலைக்கு பேக் சைடு வந்துட்டு ஒரு ரோடும் இருக்குது. இப்போதைக்கு ரொம்ப கரடு முரடாக தான் இருக்கும் இந்த ரோட் பார்த்திங்கன்னா. ஆனால் ரோடு ஒர்க் வந்து போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 4 மாதத்தில் இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்மூத்தாக இந்த கோவிலுக்கு போகலாம். இப்போ நம்ம இந்த கோவிலோட வரலாறு பார்க்கலாம். சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சக்திமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலத்தில் ஒரு வேல் கிடச்சிதான். அதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கிற சில பேருக்கு அருள் வந்து இந்த மலை மேலே முருகர் இருக்கிறதாகவும் முருகருக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று சொன்னதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இவங்க போய் மலை மேலே தேடி பார்க்கும்போது ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு கல் கிடச்சதாகவும் அதை வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்ததாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் முருகரோட சிலையை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நவம்பர் 2021 தான் வந்துட்டு புதுசாக கருவறையெல்லாம் கட்டிட்டு பெரிய ஒரு முருகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் படிக்கட்டு. இந்த படிக்கட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரும், ரைட் சைடில் ஆஞ்சநேயரும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போடலை, இன்னும் பாதி வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்துட்டு ட்ரோன் ஷாட்டு. நம்மளோட ட்ரைவ் ரூட் வந்து இதில் காட்டியிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 13 ஹேர்பின் கர்வ்ஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்துட்டு அந்த முதல்ல கிடச்ச வேலை. அதையும் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அவங்க பூஜை பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கமான்பேட்டை கிராமம். மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரியும். முருகரும் பார்த்திங்கன்னா இந்த கமான்பேட்டை கிராமத்தை நோக்கி தான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். கோவிலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா கருங்கல்லால் செஞ்ச ஒரு வேல் இருக்குது. அதுக்கப்புறம் கொடிமரம் கூட வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக காப்பரால் செஞ்சுருக்கு. வெளியே பார்த்திங்கன்னா பிள்ளையாரையும் அருணகிரிநாதரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதுதாங்க கருவறை. நம்ம முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற இடம். இந்த சிலை பார்த்திங்கன்னா 5.25 அடி உயரம் கொண்டது. முருகரோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 அவர்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், அதுக்கப்புறம் அப்பர்.
இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல பிரதிஷ்டை பண்ண முருகர் சிலையை வெளியே செப்பரேட்டாக வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. கோவிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா செங்கல் அடுக்கி வச்சுருக்கிறது பார்க்க முடியுது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க இது ஒரு வேண்டுதலாக இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட வாகனமான மயிலையும் வளர்க்குறாங்க. இந்த மயிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே எப்போல்லாம் பூஜை நடக்கிறதோ மணி சத்தம் கேட்குதோ அப்போல்லாம் இந்த மயிலும் சேர்ந்து சத்தம் போடும். இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் வீடியோ அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் பார்த்து மகிழுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பயாச்சும் டைம் கிடைக்கும்போது நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.